இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய வீரர் ஈஷான் மலிங்க இவர் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய போட்டிகளை விடவும் ஐபிஎல் போட்டிகளிலே அதிகமாக விளையாடியிருக்கிறார். 15க்கு மேற்பட்ட ஐபிஎல் போட்டிகளிலே விளையாடியிருக்கின்ற ஈஷான் மலிங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய பிரதான வேகப்பந்து வீச்சாளராக செயற்பட்டு வருகிறார். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்த ஈஷான் மலிங்க அதற்கு முந்தைய போட்டியிலும் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலே நேற்று டில்ஷான் மதுஷங்கவும் இணைந்திருக்கிறார். ஆக இலங்கை வீரர்களின் ஒட்டுமொத்தமான ஆதிக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய வெற்றிகளில் பெரும் பங்காற்றி வருகின்றன. ஏற்கனவே அந்த அணியில் இன்னும் ஒரு இலங்கை வீரரான கமிண்டு மெண்டிஸும் இந்த ஐபிஎல் ஏலத்திலே தக்க வைக்கப்பட்டு அவரும் அந்த அணியிலே தான் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்று சொன்னாலே எங்களுக்கு நினைவுக்கு வருகின்ற 2 வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் குமார் சங்கக்கார மற்றும் திசர பெரேரா ஆகியோரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திலே விளையாடி வந்தவர்கள். இது மாத்திரமல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினுடைய பந்துவீச்சு பயிற்சியாளராக முத்தையா முரளிதரன் செயற்படுகிறார். அந்த பந்துவீச்சாளர் குழாமிலே மரியோ வில்வராயன், அதாவது பயிற்றுவிப்பாளர் குழாமிலே மரியோ வில்வராயன் என்று சொல்லப்படுகிற முன்னாள் இலங்கையின் முதல் தர வீரரும் அங்கே இருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஆக மொத்தத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திலே இலங்கையர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க இலங்கை ரசிகர்களினுடைய ஆதரவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டி காட்டத்தக்கது.